அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான இந்நேர வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு புதிய பாடம் திருக்குற்றால குறவஞ்சி. திரிகூட ராசப்ப கவிராயர் என்று சொல்லப்படுகின்ற புலவரால் விஜயநகர நாயக்கர் கால பகுதியில் எழுச்சி பெற்ற ஒரு நூல்தான், இலக்கியம்தான் திருக்குற்றால குறவஞ்சி. இந்த திருக்குற்றால குறவஞ்சியிலே எங்களுக்கு 5 பாடல்கள் தரப்பட்டிருக்கின்றன. தரம் 10ற்குரியது. முதல் 2 பாடல்களும் திருக்குற்றால மலையினுடைய மலைவள சிறப்புகளையும், அடுத்த 3 பாடல்களில் திருக்குற்றால நாட்டினுடைய சிறப்பினையும் அழகாக பாடியிருக்கின்றார் திரிகூட ராசப்ப கவிராயர் என்று சொல்லப்படுகின்ற புலவர். அதில் முதலாவது பாடலை இப்பொழுது பார்க்கலாம். முதல் 2 பாடல்கள் மலைவள சிறப்புகளை கூறியிருக்கின்றன. பாடல்: வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், கானவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேன் அருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழகும், கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், கானவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. பாடலுடைய பொருளை பார்க்கலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். வானரங்கள் என்பது பொதுவாக குரங்குகளை குறிக்கும். இந்த பாடலிலே வானரங்கள் என்பது ஆண் குரங்குகளை குறிக்கின்றன. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். மந்தி என்பது பெண் குரங்கை குறிக்கும். அப்ப வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் என்றால், ஆண் குரங்குகள் அந்த காடுகளிலே மலைகளிலே பல வகையான கனிகளை பறித்து கொண்டு வந்து பெண் குரங்குகளுக்கு கொடுத்து அதனோடு கொஞ்சிக் கொண்டிருக்கும். அந்த பாடலுக்கான வரிகளுக்கான விளக்கம்: வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு. அவ்வாறு அந்த பெண் குரங்குகள் சிந்துகின்ற உண்ணுகின்ற போது சிதறும் தானே, வாயிலிருந்து கனிகள் எல்லாம் என்ன செய்யும்? கீழே சிதறும், குரங்கள் சாப்பிடுகின்ற வேளையிலே. அவ்வாறு சிதறுகின்ற அந்த கனிகளுக்காக, அந்த எச்சில் கனிகளுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அவ்வாறு அந்த பெண் குரங்குகள் உண்ணுகின்ற போது சிந்துகின்ற அந்த கனிகளுக்காக வான்கவிகள் என்பது தேவர்களை குறிக்கும். வான்கவிகள் என்பது என்ன? தேவர்களை குறிக்கும். வான்கவிகள் கெஞ்சும். அந்த பெண் குரங்குகள் உண்ணுகின்ற போது உண்ணுகின்ற அந்த கனிகளுக்காக தேவர்களும் கெஞ்சி கொண்டிருப்பார்கள். உயர்வு நவிச்சி அணி இந்த வரிகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவர்களும் அந்த தேவர்களுக்கு கூட அந்த கனிகள், எது திருக்குற்றால மலையிலே வளர்கின்ற அந்த கனிகள் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. அப்ப இங்கே அந்த குற்றால மலையினுடைய சிறப்பினை உயர்வாக பாடியிருக்கின்றார். உயர்வு நவிச்சியை பயன்படுத்தி அது சிறப்பினை விளக்கி இருக்கின்றார் திரிகூட ராசப்ப கவிராயர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், கானவர்கள் விழியறிந்து வானவர்களை அழைப்பர். கானவர்கள் என்றால் அந்த குற்றால மலை மீது வாழ்கின்ற வேடர்கள். வேடுவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கானவர்கள் விழி எறிந்தென்றால் தமது வெறுங்கண்ணால், தேவர்களை நாங்கள் வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாது, வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. இங்கே அந்த தேவர்களை அந்த வேடுவர்கள் வெறும் கண்ணால் பார்க்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? கானவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர். இந்த வரிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள், அந்த குற்றால மலையினுடைய உயரம்,
வானளாவி நிக்குதா, வானத்தை தொடுமளவு நிக்குதா. அதனால என்ன ஐதீகம்? தேவர்கள் வானிலே இருக்கிறார்கள் என்பதுதான் ஐதீகம். எல்லாருக்குமே தெரியும் தேவர்கள் வானிலே உலா வருகிறார்கள் என்று இருக்கிறார்கள் என்று. அப்ப அந்த மலை, குற்றால மலை வானளாவி நிக்குது என்றால் அந்த குற்றால மலையில வாழுகின்ற அந்த வேடர்கள் வெறும் கண்ணாலே தேவர்களை பார்க்கலாம் என்றும் அவர்களை அவர் பார்த்து அந்த மலைக்கு வரும்படி அழைக்கலாம் என்றும் இந்த பாடல் வரிகளிலே கூறியிருக்கின்றார் கவிஞர். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர். இதில் இருந்து அந்த குற்றால மலையினுடைய உயரம் சொல்லப்பட்டிருக்கு. உயர்வு நவிற்சி மூலம் இந்த பாடல் முழுவதும் அதிகமாக உயர்வு நவிற்சி கையாளப்பட்டிருக்கு அந்த மலையினுடைய சிறப்பினை கூறுவதற்காக. காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர். ககன சித்தர், ககனம் என்றால் வானம், ககனம் என்றால் வானம். ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். காயம் என்றா உடல், சித்தி என்றா வெற்றி என்று கருத்து. அப்ப இதுல என்ன? காய சித்தி என்ற ஒரு மூலிகை, என்ன? உடலை அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அந்த காய சித்தி என்று சொல்லப்படுகின்ற மூலிகை. அப்ப ககன சித்தர், சித்தர்களுக்கு ஒரு வரம் இருக்குது. அவர்கள் அந்தரத்திலே வானிலே அண்டவெளியிலே உலா வருவார்கள். அவ்வளவு வரம் பெற்றவர்கள் தான் அந்த சித்தர்கள். அப்ப ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். வானிலே உலாவுகின்ற அந்த சித்தர்கள் அடிக்கடி அந்த மலைக்கு வந்து, குற்றால மலைக்கு வந்து வந்து காய சித்தி என்ன? உடலை அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த காய சித்தி என்று சொல்லப்படுகின்ற மூலிகைகளை அந்த மலையிலே வளர்ப்பார்கள். விளங்குதா? காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர். ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேன் அருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும். தேன் போன்ற அந்த குற்றால மலையிலிருந்து வழிகின்ற அருவியானது திரை அலைகளை எழுப்பியவாறு, திரை எழுப்பி அலைகளை எழுப்பியவாறு வானின் வழி ஒழுகும். வானிலிருந்து வழிவது போன்று காணப்படுமா? அது அந்த மலையிலிருந்து வழிவது போன்று காணப்படாது, வானத்தில இருந்து வழிவது போன்று காணப்படும். இதுவும் அந்த மலையினுடைய உயரத்தை சொல்வதற்காக கூறப்பட்டிருக்கிறது. உயர்வின விஷயம். தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன், சிவந்த கதிர்களை உடைய சூரியன். செங்கதிரோன் பரிகாலும், பரி என்றால் குதிரையை குறிக்கும், பரிகால் என்றால் குதிரையினுடைய கால்களை குறிக்கும். பரிகாலும் சிவந்த கதிர்களை உடைய சூரியனின் அந்த ஒரு விளக்கம். அதாவது சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய அந்த தேரிலே வருவதாக சமயம் கூறுகின்றது, சைவ சமயம். அதைத்தான் இங்கே கூறியிருக்கின்றார் புலவர். செங்கதிரோன், சிவந்த கதிர்களை உடைய அந்த சூரியனின் பரிகாலும், குதிரையினுடைய கால்களும், தேர்காலும், தேர்காலண்டா தேரினுடைய சக்கரங்களும். செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். சிவந்த கதிர்களை உடைய சூரியனின் குதிரையின் கால்களும் தேரினுடைய சக்கரங்களும் அந்த அருவி நீரிலே வழுக்கி செல்வது போன்று காணப்படும். விளங்குதா? செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். கூனல் இளம்புரை முடித்த, கூனல் என்றா வளைந்த, இளம்புரை சந்திர சிவருமான இருக்கிறார். இளம்புரை சந்திரனை தனது சடாமுடியிலே சூடியிருக்கின்றார். அப்ப கூனல் வளைந்த, கூனல் இளம்புரை முடித்த, வளைந்த இளம்புரை சந்திரனை முடித்த வேணி அலங்காரர். வேணி என்றா சடை, சடை சிவருமானுடைய சடைமுடியை குறிக்கும். கூனல் இளம்புரை முடித்த வேணி அலங்காரர், வளைந்த இளம்புரை சந்திரனை தனது சடாமுடியிலே அணிய பெற்ற சிவபெருமானின். கூனல் இளம்புரை முடித்த வேணி அலங்காரர், அலங்காரர் என்ற அழகிய அலங்காரர். திரிகூட மலை எங்கள் மலையே, திரிகூட மலைதான் எங்கள் மலையாகும். வளைந்த இளம்புரை சந்திரனை தனது சடாமுடியிலே அணிய பெற்ற சிவபெருமானின் அழகிய அந்த திரிகூட மலைதான் எங்கள் மலையாகும் என்று இந்த பாடலிலே திரிகூட மலையினுடைய சிறப்பினையும் சிவபெருமானுடைய சிறப்பினையும் அழகாக பாடியிருக்கின்றார் இந்த திரிகூட ராசப்ப கவிராயர். இந்த பாடலை விளக்குவதென்றால் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல வேணும். நிறைய விடயங்கள் இதிலே இருக்கின்றன. நான் சுருக்கமாக கூறியது பாடலும் பாடலுடைய பொருள் மட்டும்தான். இந்த விளக்கம், மேலதிகமான விளக்கம் இன்னும் ஒரு வீடியோவிலே கண்டிப்பாக தருவேன். பாடல் முழுவதும் அதிகமான விளக்கம் இருக்கின்றன. மற்றும் ஒரு காணொளியிலே மாணவர் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.